அப்பதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து அவரு ஹீரோவுடைய கழுத்த வந்து புடிச்சுடுவாரு. "உனக்கு வந்து சாவறதுக்கு ரொம்ப ஆசை போலயே. நீ என்ன சொன்ன? உன்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து என்னோட ஃபாதருக்கு கீழ வேலை செஞ்சாரா? டேய், நான் சின்ன வயசுல இருந்து இந்த பிளட் ஸ்குவாடோடைய பாட்டம்ல இருந்து மேல வந்தவன். எனக்கு வந்து எல்லாரையுமே தெரியும்." அப்பதான் வந்து நம்மளுடைய ஷோ வந்து சொல்லும், "டேய், நீ அப்படியே ஸ்ட்ரைட்டா மாட்டிக்கிறடா, சீக்கிரம் வந்து என்ன வெளியேடு" அப்படின்னு சொல்லிட்டு ஷோ சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், "இப்ப மட்டும் நான் மட்டும் உன்னை வெளியெடுத்தேன்னு வச்சுக்க, இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாயிடும். இவர்கிட்ட வந்து நான் எப்படியாவது பேசி சமாளிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் டக்கு நம்மளுடைய ஷோ வந்து அலர்ட் பண்ணும், "ஷோ உன்வி உன் கீழே இருந்துடா" அப்படின்னுட்டு பார்த்தா அவரு வந்து ஒரு ஸ்லாஷ் ஒன்று விடுவாரு கீழே இருந்து. அதை வந்து ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவனுடைய ஸ்வாடை வெளியே எடுத்து தடுத்துருவான் அந்த ஸ்லாஷை. அப்பதான் ஹீரோ, "என்னுடைய முது வந்து பயங்கரமா வலிக்குது, எப்படா ஒரு ஆளால வந்து இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் ஒரு கிக் விட்டுருவாரு நம்ம ஹீரோவை. அப்பதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்ப்பான், என்னால வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இதை தாக்கு பிடிக்க முடியாது. ஹீரோ பறந்து போயிட்டு அங்க இருக்கிற அந்த கேவோடைய அந்த செவுத்துல வந்து மோதுவான். பயங்கரமா வந்து இம்பாக்ட் இருக்கும், ரத்தத்தை கூட கக்கிடுவான். அப்பதான் வந்து ஸ்வாடு வந்து கத்திட்டு இருக்கும், நம்மளுடைய குட்டி ஸ்வாடு, அதாவது நம்மளுடைய ஷோ, "உன்வி உன்வி எந்திரா" அப்படின்னுட்டு. செமையான ரூத்லெஸ்ஸா இருக்கான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதே மாதிரி ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கான் இவன். டே உன்வி, பரவாயில்லையா உனக்கு? அப்பதான் வந்து இந்த இடத்துல பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, நிறைய வந்து பிளட் லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து அவனுடைய பின் மண்டையில. அதே நேரத்துல வந்து இவன் நடுங்கிட்டு இருக்கான், பயங்கரமா வந்து டேமேஜ் போல. அப்பதான் ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், "அவன் வந்து என்ன நிஜமாலே வந்து கிக் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, நான் வந்து இந்த இடத்துல உயிரோட இருந்திருக்க மாட்டேன். பரவாயில்ல சோடம், அந்த கிக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஷோஸ் ஷார்ட்ஸோட வந்து சோடம் அப்படின்ட்டு மாத்திடுவானுங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம், நாம வந்து ஷோ அப்படின்ட்டு ஸ்வீட்டா கூப்பிட்டுப்போம். அப்பதான் நம்மளுடைய ஷோ வந்து அலர்ட் பண்ணும், "டேய், உன் முன்னாடி பாடுறா, சீக்கிரம் எந்திரி, அவன் வந்துட்டு இருக்கான் உனக்காக." அப்பதான் ஹீரோ, "என்னடா என்னால முடியல, என்னுடைய விஷன் வந்து பயங்கரமா வந்து பிளரியா இருக்கு, எனக்கு பயங்கரமா தலை சுத்துது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் உடனே ஷோ, "என்ன சொல்ற?" அப்பதான் ஷோ வந்து டக்குன்னு திரும்பி பார்க்கும், "ஐயையோ, உன்னுடைய பின்மண்டையில வந்து பயங்கரமா அடிபட்டுருச்சு போலயே. சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உனக்கு சொல்றேன், அதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஷோ சொல்லிடும். அப்பதான் வந்து ஷோ சொல்லும், "ஒரு ஹரிசாண்டல் ஸ்லாஷ் வருதுடா உன்னோட ரைட் சைட்ல இருந்து, கரெக்டா உன் கழுத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஷோ சொல்லிடும். அதை கேட்டு உடனே ஹீரோமே வந்து கரெக்டா அந்த ஸ்வாடு வந்து கழுத்துக்கிட்ட வரும்போது டக்குன்னு வந்து பிளாக் அப்படின்ட்டு சொல்லும் ஷோ. கரெக்டா வந்து ஹீரோ ஷோ சொன்ன மாதிரி வந்து ஸ்வாடை தூக்கி வச்சு தடுத்துருவான் அந்த ஸ்லாஷை. என்னதான் வந்து அதை தடுத்தாலுமே வந்து அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஹீரோ வந்து பறந்து போய் விழுவான் சைடில், ஸ்வாடுமே வந்து அவனை விட்டு போயிடும். அப்பதான் வந்து இவருக்குமே வந்து டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து ஷாக் ஆயிடுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோவுமே வந்து எந்திரிச்சு நின்று பார்ப்பான், நல்ல வேலை வந்து ஷோ சொல்லிச்சு, அது மட்டும் சொல்லனா நான் கண்டிப்பா வந்து செத்து போயிருப்பேன். ஐயையோ, ஸ்வாடு வந்து ரொம்ப எட்ட பறந்து போய் விழுந்துருச்சு போலயே. அப்பதான் வந்து ஹீரோ திரும்பி பார்ப்பான், என்னன்னு பார்த்தா ஒரு கிட்ட வந்து ஹீரோ வந்து உதைப்பாரு அவன் நெஞ்சிலே. "பேசுடா, உனக்கு என்னை பத்தி யாரு சொன்னது?" அப்பதான் ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே, இப்ப வந்து இவர் பேசுறது வந்து என்னை இன்ட்ராகிரேட் பண்ற மாதிரி இருக்கு, இப்ப வந்து எனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிப்பான் லைட்டா. "கேப்டன், உங்களுக்கு வந்து உங்களுடைய தங்கச்சிய கண்டுபிடிக்கணுமா வேணாமா?" அப்பதான் இவருமே, "என்னது என்னுடைய தங்கச்சியா? உன்னை பார்க்கும்போது என்னை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீ நோண்டி எடுத்துருப்ப போலயே, உனக்கு தெரியாதா என்ன, என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி இறந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டு அழுத்துவாரு. அப்பதான் உடனே ஹீரோமே சொல்லுவான், "நோ சிவா, அவ வந்து இன்னும் அலைவா தான் இருக்கா, உங்க ஃபாதரை வந்து கொன்ன அன்னைக்கு அவளை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் இவரு, "என்னடா லூசு மாதிரி வளர்ற, டெட் பாடி பாத்தீங்களா இல்லையா நீங்க? எதனால வந்து உங்களோட தங்கச்சியோடைய டெட் பாடி வந்து எரிஞ்சிருந்தது? ஆப்வியஸா வந்து அந்த டெட் பாடி வந்து ஃபேக்கு, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. உங்களுக்கு வந்து இதை பத்தி இன்னும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நாம வந்து ஒரு டீல் போட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அப்பதான் இவரு, "உனக்கு அவளுடைய பேர் முதற்கொண்டு தெரிஞ்சிருக்கு, அப்பனா நீ
பிளஃப் பண்ணல அப்படின்னா நீ சொல்றத நான் கேக்குறேன், பாப்போம் நீ என்னதான் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து அவருடைய ஸ்வாடை வந்து பக்கத்துல குத்திட்டு ஹீரோகிட்ட சொல்லுவாரு. நான் வந்து டிசைட் பண்றேன்டா, நீ சொல்லு அந்த டீல் என்ன, நீ என்ன சொல்ல வர எல்லாத்தையும், அதுக்கப்புறம் நான் முடிவுக்கு வரேன். எங்க இருக்கிறா ஷீவா இப்ப சொல்லு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், அவ வேற எங்கேயும் இல்ல, ஃப்ளவர் மூன் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் இவருமே என்னது ஃப்ளவர் மூன் மெர்ச்சன்ட் அசோசியேஷனா? அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவான், இந்த ஃப்ளவர் மூன் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் யாருக்கு சொந்தமானது தெரியுமா? சாலிட்டரி பிளட் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்பதான் இவருமே, அப்பனா என்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு பின்னாடி இவன் தான் இருக்கானா? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி தான், அதே பர்சன் தான் உங்களை ரிவெஞ்ச் மூலமா உங்களை பிளைண்ட் ஆக்கி இந்த பிளட் வூல் ஸ்குவாடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். தி சாலிட்டரி பிளட் செயின்ட் ஜாங் ரியாங். ஆக்சுவலாக வந்து இதுலேருந்தே தெரியுது இவனுமே வந்து ஒன் ஆஃப் த பிளட் கல்ட்டோடைய மெம்பர் தான் அப்படின்ட்டு, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கான் அந்த பிளட் கல்ட்டில். அப்போ தான் ஹீரோ சொல்லிடுவான் அவன் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு. அப்போ தான் இவருமே சொல்லுவார், இல்லை அதை நம்புற மாதிரி இல்லையே, என்னுடைய அப்பாவோடைய உடம்புல இருந்த எல்லா ஸ்வாட் மார்க்குமே அது வந்து ஆர்த்தடாக்ஸ் செக்டை பிலாங் பண்ணுது. அப்போ தான் உடனே ஹீரோ கேட்பான், அதை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா என்ன? உங்களுடைய அப்பாவுடைய காயங்களை யார் எக்ஸாமின் பண்ணுது உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த ஃப்ளவர் மூன் மெர்ச்சன்ட் அசோசியேஷனும் இந்த லீடர் ஹோவுல் அவங்க 2 பேர் தானே பண்ணாங்க. ரிப்போர்ட் வந்து அவங்க தானே ஜென்ரேட் பண்ணாங்க. அதை சொன்ன உடனே இவருமே வந்து திங்க் பண்ணி பார்ப்பாரு டக்குன்ட்டு. அப்பதான் ஹீரோ ஓகே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வந்து நான் இன்னொன்னு வந்து ஆட் பண்ணணும். உங்களுடைய தங்கச்சி வேற எங்கேயும் இல்லை, ஒன் ஆஃப் த ஃப்ளவர் மூன் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் பிரான்ச் எங்க இருக்கு தெரியுமா? ஜின்ஹாய் கண்ட்ரி பிரான்ச்ல அங்கதான் இருக்காங்க. நீங்க யாரை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நம்புறீங்களோ அவங்கள அனுப்பி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் உடனே இவருமே கேட்பாரு, யாரு நீ அப்படின்னுட்டு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து புரிஞ்சுக்கலாம்ல டீல் ஓகே அப்படின்னுட்டு ஹீரோ வந்து கேட்பான். கேட்டுட்டு ஹீரோ வந்து சொல்லுவான், எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் எப்போ வந்து உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அப்பதான் உடனே இவருமே சொல்லுவாரு, டேய் நீ சொன்னது மட்டும் உண்மை இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு வந்து நானே வந்து உன் தலையை வெட்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கை நீட்டுவாரு. அப்பதான் ஹீரோ வந்து கையை பிடிச்சி, நான் ஆல்ரெடி வந்து பிளட் பேரசைட்டை முழுங்கிட்டேங்க, நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நான் வந்து உங்களுடைய தங்கச்சியை வந்து நீங்க சீக்கிரமா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் இவரு சொல்லுவாரு, நான் இன்னும் ஒன்ன கம்ப்ளீட்டா வந்து நான் உன்னை நம்பல சோ உன்வி, ஆனா நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நம்மளோட டீலை பத்திலாம் நீ மறந்துடு. டீலோ டீல் இல்லையோ நீ வந்து எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவனா ஆயிடுவேன், என்னோட லைஃப் ஃபுல்லா வந்து நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லிடுவாரு. நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரானவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லுவான். அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இதனாலதான் உங்களை நான் என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து நம்பி உங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான், இது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அது வந்து மிட் ரேங்கோடைய அந்த ஐடென்டி கார்டு, அதாவது பிளேக் அப்படின்னுவாங்க. ஹீரோக்கு வந்து இப்ப மிட் ரேங்க் கொடுத்துட்டாங்க, பேசிக் கிடையாது மிட் ரேங்க். கண்டிப்பா நீ வந்து அதுக்கு டிசர்வ் ஆனவன் தான். நீ வந்து அட்டாக்க வந்து ஒரு வாட்டியில 2 வாட்டி தடுத்துருக்க, அதுக்காக தான் இதை உன்கிட்ட கொடுக்குறேன், நம்மளோட டீலுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. என்னுடைய பர்சனாலிட்டியை வந்து நீ உன்னுடைய கிராண்ட் ஃபாதர் கிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கிட்ட, நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா அப்படின்னா ஆமாம் தான், உனக்கு அப்படிதான் வேணும்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்லிடுவாரு. அப்பதான் உடனே ஹீரோ கேட்பான், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னுட்டு. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, நீ ஸ்டூப்பிடா இல்ல ரொம்ப ஸ்மார்ட்டான்னு எனக்கு தெரியல, நீ பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீ உன்னோட கிராண்ட் ஃபாதர் நேமை வந்து நீ மென்ஷனே பண்ணல, நான் உன்னை சும்மா வந்து புஷ் தான் பண்ணேன், என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாப்போன்ட்டு, ஆனா எல்லாத்தையுமே நீ கக்கிட்டியே. அப்பதான் ஹீரோ, சே கரெக்ட்ல அப்படின்னுட்டு, நீங்க வந்து என்ன புடிச்சிட்டீங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்பதான் இவரு சொல்லுவாரு, எனக்கு வந்து நீ என்ன பிளான் பண்ற அப்படின்ட்டு தெரியல, ஆனா இந்த ஒரு வாட்டி நான் வந்து உன்னை நம்புறேன் சோ உன்வி அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. இது என்ன காமெடி எனக்குன்னா, நீ என்ன 10 வருஷமா ஸ்பையா இருந்து கீச்ச நீ, சரி விடுங்க நம்ம ஸ்டோரியோட ஹீரோவா போயிட்டா அவனை திட்ட வேணாம். அப்பதான் வந்து நம்மளுடைய ஷோ சொல்லும், டேய் நல்ல வேலைடா எப்பா,
எப்பா தப்பிச்சிடும்டா உன்வி, நான் கூட நான் பறந்து போய் கீழே விழுந்தேன்ல, அதோட கதை முடிஞ்சுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆமா ஆமா நம்ம ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு நடந்து போவான். அப்பதான் வந்து இவரு, என்னடா இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கே, இவனை பார்க்கும்போது ரொம்ப மெச்சூரிட்டி அதிகமா இருக்கு, அவனுடைய வயசுக்கும் அவனுக்குமே வந்து சம்மந்தமே இல்ல, எப்படியான கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலுமே வந்து அவன் காமா இருந்தான். அது மட்டும் கிடையாது, அந்த மூமெண்ட் எப்படி அது வந்து ஓகே ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து லக்கின்னு வச்சுக்கலாம், ஆனா செகண்ட் அட்டாக் வந்து எப்படி அவன் பிளாக் பண்ணா, அதை பார்க்கும்போது அவன் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே அவன் கண்ணை அவனால பார்க்க முடியுன்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து இவர் திங்க் பண்ணி பார்ப்பாரு, இதை சொல்றதுக்கு வந்து காமெடியா இருக்கும், ஆனா இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, யாரோ வந்து அவன் பக்கத்துல இருந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. எப்பாடே சரியான ஆள் தான், நம்மளுடைய ஷோவோடைய பிரசன்ட்டை வந்து கெஸ் பண்ணிட்டாரு இவரு. ஆக்சுவலா அவரால் பார்க்க முடியாது, கெஸ் பண்றது வந்து இம்பாசிபிள், பட் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்து அவர் வந்திருக்காரு. சரி நான் என்ன நினைக்கிறேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆனா இவனை வந்து எனக்கு வெறுக்கணும்னு தோணலையே, அதாவது இவருக்கு வந்து அவனை பிடிக்காத மாதிரி இருக்காது, ஆனா பிடிச்ச மாதிரி இருக்காது. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், போன லைஃப்ல வந்து ஹீரோ வந்து அவருக்கு கீழே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். என்னதான் வந்து டைம் லைன் வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாலுமே அந்த எச்சத்தின் மிச்சம் வந்து இருக்கதான் செய்யுது போல கொஞ்சம் அதோட எஃபெக்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. அப்பதான் இங்க பார்த்தா நம்மளுடைய கேப்டன் ஹோ கத்திட்டு இருப்பான், டே எல்லாம் குயிக்கா மூவ் ஆகுங்க, சீக்கிரமா வந்து உங்களுடைய ரேங்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் லைன் அப் ஆகுங்க, எவனா வந்து மிட் ரேங்க் பிளேக் வச்சிருக்கானோ அவனா என் கூட வா அப்படின்னு சொல்லுவார் இவரு. அப்பதான் நம்ம ஹீரோமே வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து இவனுமே ஷாக் ஆவான் ஜாபேக்கு, டே இம்பாசிபிள்ரா, என்னால வந்து நம்பவே முடியல, குட் ஃபார் நத்திங் ஒன்ன மாதிரி ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு எப்படி அவன் கையில வந்து மிட் ரேங்க் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து அவனோட பிளேகை காட்டுவான். இந்த பக்கம் ஷோ வந்து சிரிச்சிட்டு இருக்கும், டாய் என்ன வெறுப்பேத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாபேக் வந்து கத்திட்டு இருப்பான்.